என்ன தெனாவட்டு இருந்தா பேட்டி எடுக்கிறங்கிற பேர்ல என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என்னுடைய பர்சனல் மேட்டரை பத்தி என்கிட்டயே கேட்ப. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யார் நீ? அவ யாருன்னு நான் சொல்றேன் அங்கிள். அங்கிள், இந்த பொண்ணு யார் தெரியுமா? பேரு ஆனந்தி. அந்த அப்பியோட தங்கச்சி. பத்திரிக்கை நிருபருங்கிற ரூட்ல வந்திருக்கா. ஏய், உன் அக்காவால என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அதனால இப்போ அவன் உன்னை எங்க அமுச்சு வச்சிருக்காளா? மாப்பிள, பேட்டி எடுக்க வந்துட்டு இம்சை பண்றா மாப்பிள. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஒரு லேடி ரிப்போர்ட்டர் கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த டீசன்சியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. போடா போடா புண்ணாக்கு. சொந்த கதையை பத்தி அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க. அவளுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? சொந்த பிரச்சனையை பத்தி நான் ஒண்ணு அபாடமா கேட்கலையே. நீங்க உஷா அப்பா மேல கஞ்சா வச்சிருக்கிறதா போய் கேஸ் போட முயற்சி பண்ணல? போலீஸ் விட்டு அவரை தூக்கிட்டு வந்து அடிச்சு உதைச்சு மிரட்டல? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். அங்கிளும் மறுக்க மாட்டாரு, நானும் மறுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, உஷாவோட கர்ப்பத்துக்கும் நான் தான் காரணம். இப்போ என்னங்கிறீங்க? நான் இன்னும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு கூட நீ கேட்கலாம். கேக்குறியா? பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒன்னும் கிழிக்க முடியாது, புரியுதா? மாப்பிள சொன்னதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. போடி. போறேன் சார். ஆனா நீங்க ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டீங்க, போதும். ஹே, போடி. நீ என்ன வேணா எழுதிக்கோ. ஆனா அதுக்கப்புறம் நீ, உன் அக்கா அபி, அந்த உஷா யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. தொலைச்சிடுவேன். ஏய், ரொம்ப பேசாத. யார் யாரை விட்டு வைக்கிறாங்கன்னு பாப்போம். எல்லா சமயமும் நீங்களே ஜெயிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கூடி சீக்கிரத்துல காட்டுறேன். போடி. போடா. என்ன ரொம்ப பேசுற? ரிலாக்ஸ். கம். Just get out. ஏய், கைய Out, I விடாத. say. No, Relax. Get out. No, Get out. you don't know the power of the press. Hey, போடா, உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ. அந்த அப்பிதான் கிரிமினல் லஞ்ச். மொத்த குடும்பமே கிரிமினல். மொத்த குடும்பம் கிரிமினல். இவங்களெல்லாம் மாப்பிள, இதுக்கு போய் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அரசியல் இதெல்லாம் சகஜம். அந்த பொண்ணு மேட்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன். கம் ஆன், டேக் இட் ஈஸி. ஓகே. என்ன பரதி, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சா? அவங்க பேசினது ஒரு வார்த்தை விடாம எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். என்னங்க? தேங்க்ஸ். போலாமா? பேரு அனிதா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சூரியமூர்த்தி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். அவரை கொஞ்சம் பார்க்கணும். பேரு நிவேதா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டாக்டர் சூரியமூர்த்தி இன்னைக்கு வரல. அவருக்கு பதிலா வேற டாக்டர் வந்திருக்காங்க. அவரை பார்க்கலாம் நீங்க. ஓகே, பார்க்கலாம். ரைட் ரூம் போய் பாருங்க. மாமா. டாக்டர். Yes, please be seated. Hello, Abhi. What a surprise. என்ன பார்க்க வந்தீங்களா? நோ, நான் பார்க்க வந்தது டாக்டர் சூரியமூர்த்தியை. ஆனா உங்களை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அதான் இறைவனோட விளையாட்டு. By the way, எதுக்காக நீங்க சூரியமூர்த்தியை பார்க்கணும்? இவர் மிஸ்டர் சிவதாஸ், என் ஃப்ரெண்ட். இது இவரோட பொண்ணு. இவளுக்கு தான் ட்ரீட்மெண்ட். அபி மேடம், உங்களுக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சார்.
என் தங்கச்சி சுமதிக்கு சார் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன அபி, அவ்வளவுதானா? அதுக்கு மேல என்ன பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? இல்ல மிஸ்டர் மகேஷ், இப்போ குழந்தைய பாருங்க முதல்ல ப்ளீஸ். ஓ, இங்க வா இங்க வா இங்க வா. கம் ஆன் பேபி. என்ன பண்றது பாப்பாக்கு? டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்றியா? போமா. ஏய், டாக்டர் அங்கிள் உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு, பயப்படாத. கம் ஆன். போமா. கம் ஆன் பேபி. போமா. Come on. That's like a good girl. என்னாச்சு குழந்தைக்கு? இவளோட அம்மாவை யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதை இந்த பொண்ணு நேர்ல பாத்திருக்கா. அப்பவே ஷாக் ஆயிருக்கா. ஷாக் ஆனதுல இருந்து இப்படிதான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. குறிப்பா ஆம்பளைங்களை பார்த்தா ரொம்ப பயப்படுறா. My God, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஷாக்கா? டோன்ட் வரி அபி, நான் குழந்தையோட பேசி பார்க்கறேன், சரி பண்ணிடலாம். டோன்ட் வரி மிஸ்டர் சிவதாஸ். கம் வித் மீ. வா. சிவதாஸ், நீங்க கவலைப்பட வேண்டாம். மகேஷ் ஒரு குட் டாக்டர். கண்டிப்பா உங்க குழந்தையை நல்லபடியா குணப்படுத்திடுவாரு. நீங்க வருத்தப்படாம இருங்க. அவரோட ட்ரீட்மெண்ட்ல உங்க பொண்ணு சீக்கிரமா பேசிடுவா. நீங்க பார்க்க தான் போறீங்க. அவ்வளவுதான். இதுக்கும் இவ்வளவு பயந்த? உட்கார். என்னாச்சு டாக்டர்? எதிர்பார்த்ததுதான். குழந்தை நார்மலாவே இல்ல. தனக்குள்ள பயந்து ஒடுங்கி she is very much upset. ஆனா பயப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாம். குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. தூக்கத்துல கூட அவ நார்மலா இல்ல. சோ அவ நல்ல விதமா தூங்குறதுக்கு மெடிசன் எழுதி தரேன். 1 வீக் கழிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, அப்ப நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க கிளம்புறோம் டாக்டர். மிஸ்டர் சிவதாஸ், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன், ரொம்ப நல்லவரா தான் தெரியுது. Thank God.
இத அபிகிட்ட சொல்லுங்க. ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. மிஸ்டர் மகேஷ், ப்ளீஸ் ஸ்டாப் இட். நாங்க கிளம்புறோம். வாம்மா, வாங்க சார் போலாம். மேடம், யார் மேடம் இந்த டாக்டர்? என்னன்னு சொல்றாரு? அவர் ஒரு லூசுங்க. என்ன சொல்றீங்க? லூசுக்கு வைத்தியம் பார்க்கறவர் தானே அவரு? ஆமா, ஆனா சில சமயம் இப்படிதான் முட்டாள்தனமா பேசுவாரு. நல்ல டாக்டர் தான், ஆனா அப்பப்ப கிறுக்கு பிடிச்சிரும். குழப்புறீங்களா? நான் குழப்பல சிவதாஸ், அந்த ஆள் தான் குழப்புறான். நீங்க வாங்க போலாம். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா? டாக்டர் ரெகுலரா செக்கப்க்கு வர சொன்னாரு. ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கங்க. மேடம், போலாமா? போலாம். சரி பாஸ்கர், நான் கிளம்புறேன். அபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? மனசளவில் சோர்ந்து போய் கிடக்கேன், கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நீங்க கிளம்புங்க. நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரிங்க மேடம். வாங்க போலாம். என்னென்ன இப்படி ஆயிப்போச்சு? யோ, என்ன ஆச்சு? உள்ள என்னடானா அந்த டாக்டர் கட்டிக்கணுங்கிறான், வெளியே வந்தா கட்டிக்கிட்டவன் பேசணும்னு கூட்டிட்டு போறான். கடுமையான போட்டியா இருக்குன்னு இதை கம்பேர் பண்ணும்போது அந்த தொல்காப்பியனே பெட்டர்னு தோணுதுன்னு. கோச்சுக்காதீங்கண்ணே, இதெல்லாம் பார்த்தா. யோ, எனக்கும் உறுத்தல தான் இருக்கு. எங்க அந்த அபி அந்த பாஸ்கர் பயலோட போயிருவாளோன்னு விட மாட்டேன். அந்த அபிக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன். பொறுத்திருந்து பாரு. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல அபி, யோசிக்கல. எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு என் மூளை வறண்டு போயிருக்கு. இது தயக்கம். வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு கூச்சம். என்ன சொல்றீங்க? எதுக்கு கூச்சம்? விளக்கி சொல்ல முடியாது அபி. சொல்ல போனா நான் விளக்காமலே உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். அபி, நான் போன்ல உங்ககிட்ட கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம ஏன் பேசுறேன் தெரியுமா? அப்ப நான் சாவோட விளிம்புல இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தை செத்துருவேங்கிற எண்ணம் என் கூச்சத்தை போக்கிடுச்சு.
எந்த மனுஷனுக்கும் சாவை நேர்ல பார்க்கும்போது பேசி தீர்த்துணும்னு தோணும். அப்படிதான் என்னால உங்ககிட்ட கூச்சப்படாம வெளிப்படையா பேச முடிஞ்சது. அன்னைக்கு நான் வெளிப்படையா உங்ககிட்ட எந்த உண்மைகளை பேசினேனோ அதே உண்மைகள் தான் இப்ப பேச விடாம தடுக்குது. கூச்சமா இருக்கவே. இந்த மாதிரி நீங்க பேசி இப்பதான் முதல் முறையா கேக்குறேன். இதுல கூச்சப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே எழுந்துட்டுதா நினைச்சு ஒரு நொடியில நீங்க முடிவெடுத்தீங்க. அப்ப நீங்க பேசுனது சரிதான். ஆனா அதுக்கும் இப்ப நீங்க பேச தயங்குறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்ப நிலைமை வேற. நீங்க பேசலாம். புதுசா புது மனுஷனா பேசலாம். தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த நிலைமையில தான் நான் இன்னைக்கும் இருக்கேன் அபி. எல்லாத்தையும் இழந்து இப்படி 50 லட்ச ரூபா கடங்காரனா நிக்கிறேன். நான் பழச்சிக்கிட்டேனே தவிர நான் சாக நினைச்சதுக்கான காரணங்கள் அப்படியே முழுசா இருக்கு. யாருக்கு கடன் இல்லை பாஸ்கர்? எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவல்ல கடன் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு அளவுக்கு நல்ல இடத்துல இருக்கேன். ஆனா எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த பணம், கடன், பிரச்சனை இதெல்லாமே லைஃப்ல ஒரு பகுதி. வாழறதுங்கிறது இது எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம். இது பாருங்க பாஸ்கர், எக்காரணத்தை கொண்டோ நீங்க சாவை பத்தி யோசிக்க கூடாது. ஒரு முறை அந்த தப்பை பண்ணிட்டீங்க. பண்ண நீ என்ன காப்பாத்திட்ட. அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க? ஆமா அபி, உன்கிட்ட தான் கேட்கணும். நீ காப்பாத்தினதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்கர் வேற மாதிரி இருந்தான். போய் சேர வேண்டிய நான் மறுபடியும் கொண்டு வந்து நான் எந்த பிரச்சனையும் தப்பிக்க விரும்பினேனோ அதுக்கு நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். மேற்கொண்டு நான் என்ன பண்ணுங்கிறது நீ தான் சொல்லணும். எனக்கு வேற யாரும் இல்ல அபி. நான் தனியாளு. இது பாருங்க பாஸ்கர், மறுபடியும் உங்களுக்கு என்னதான் உதாரணமா காட்ட வேண்டியிருக்கு. நான் கூட தனியாள் தான். என்னோட போராட்டங்களை நான் தனியா தான் சந்திச்சிட்டு இருக்கேன். கோர்ட்டு, கேஸு, ஏன் ஜெயில கூட போயிட்டு வந்தாச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருக்கேன். நான் தனியாளு, எனக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிருந்தா அந்த நொடியிலேயே நான் காணாம போயிருப்பேன். இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. தைரியத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நெகட்டிவா நீங்க யோசிக்கவே முடியாது. எனக்கு என்ன பேசணும் புரியல அபி. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நன்றி சொல்லி கணக்கு தீர்த்திட முடியாது. நான் ஒரு பெரிய கடனாளியா முன்னாடி நிக்கிறேன். இங்க பாருங்க பாஸ்கர், உங்களுக்கு இருக்கிற மனபாரமே போதும். அதுல இந்த நன்றி உணர்ச்சியையும் சேர்த்து அனாவசியமா அவஸ்தைப்படாதீங்க. நான் எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு உதவி பண்ணல. நீங்க ஃபோன் பண்ணி உங்க நிலைமை தெரிஞ்ச பிறகு என்னால வேற விதமா நினைக்க முடியல. ஏன்னா என்னோட இயல்பு அது. இப்ப கூட சிவதாஸோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் என்னால ஒதுங்கி போயிட முடியுமா? ஒரு ஜீவன் துடிக்கும் போது அதை கண்டுக்காம போக என்னால முடியாது பாஸ்கர். அதான் உங்களை காப்பாத்துறதுக்கு நான் ஓடி வந்தேன். அவ்வளவுதான் அபி. ஆமா, அதை தாண்டி வேற என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?